நேச்சுரல் ஸ்டார் நானி, மிருனால் தக்கூர்னு ஒரு ஸ்டெல்லர் கேஸ்ட்லயே நடிச்ச இந்த படம் தான் ஹாய் நானா. அப்பா, அம்மா, ஒரு பொண்ணு. இவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு எமோஷனலான ஸ்டோரி தான் ஹாய் நானா படத்தோட கதை. இந்த படத்துல நானி ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு. அவருக்கு 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. பட் அந்த குழந்தைக்கு ஒரு லங் டிசீஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க ரொம்ப காலம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. பட் நானி அவரோட குழந்தைய பிழைக்க வைக்கணும்ட்டு ரொம்பவே ரிசர்ச் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நாள் அந்த பாப்பா ரொம்பவே சோகமா வருது. அவங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு பையன் 1% மார்க் அதிகமா எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான்ட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நானி சொல்றாரு. ஸோ சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்றாரு. சொல்லும்போது பாத்தீங்கன்னா வெறும் அப்பா பொண்ணு இந்த மாதிரி இருக்க ஸ்டோரிஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்க அம்மா இருக்க ஸ்டோரியே சொல்ல மாட்டீங்க, அம்மா இருக்க மாதிரி எதனா ஸ்டோரிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்ட்டு நானி சொல்லிடுறாரு. உடனே அந்த பாப்பா இல்ல நீங்க இப்பதான் சொன்னோன்னே நானி என்ன சொல்றான்னா, நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடு, சோ நான் ஸ்டோரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ அந்த பாப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருது. எடுத்த உடனே அம்மா பத்தின ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஏதோ ஒரு வேலை டென்ஷன்ல அந்த ஸ்டோரி சொல்லாம விட்டுறாரு. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு டாக் வளர்க்குறாங்க. ஸோ அந்த டாகை கூட்டுக்கிட்டு அந்த பாப்பா வீட்டை விட்டு கிளம்பிடுது. மார்னிங் நானி பாத்தீங்கன்னா வீடு முழுக்க தேடி பார்க்கறாரு, ஸ்கூலுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கறாரு. பட் குழந்தைய எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை அந்த டாகை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப அந்த டாக் உடனே வேகமா ஓடி போகுது ஒருத்தர் நோக்கி. யாருன்னு பாத்தீங்கன்னா மிருனால் தக்கூர் அவங்கள நோக்கி தான் போகுது. ஸோ உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாகை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பாப்பா கிட்டே அந்த டாக் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம நானி அவருக்கு மெசேஜ் பண்ணி அங்க ஒரு பிளேஸ்ல தான் இருக்கோம், நீங்க அங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நானி அந்த காஃபி ஷாப்புக்கு போறாரு. போன உடனே பாத்தீங்கன்னா, சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த பாப்பாவை கூப்பிடும்போது, இல்ல நீங்க அம்மா ஸ்டோரி சொன்னாதான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா சொல்லிடுது. அதே சமயத்துல மிருனால் தக்கூர் அவங்களுக்கும் அந்த ஸ்டோரி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல நானி அந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டோரியில ஒரு அழகான ஊர்ல நானி ஆஸ்பைரிங் போட்டோகிராஃபரா இருக்கிறாரு. அந்த பாப்பா கேக்குது, அம்மா கேரக்டர்ல யாரை நினைச்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது மிருனால் தக்கூர் என்ன நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் போட்டோ எடுக்கிறதுக்காக வராரு. அப்பதான் மிருனால் தக்கூர், அதாவது அவங்க அம்மாவா என்ட்ரி தராங்க. அவங்களுக்கே தெரியாம நானி போட்டோஸ் எடுக்கிறாரு. இந்த போட்டோஸ் எடுத்ததெல்லாம் மிருனால் தக்கூர் தெரிஞ்சு அவங்க கேமரா வாங்கி வச்சிடுறாங்க. பட் நானியும் அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய போட்டோகிராஃபர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்றதுக்காக தான் நாங்க இது மாதிரி போட்டோஸ்லாம் எடுத்தோம், அதுல எந்த வல்கரான போட்டோஸும் இல்லை, நீங்க என்ன செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு, பட் அந்த டைம் தான் நானி அவங்கள ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. உடனே மிருனால் தக்கூர் அந்த கேமராவை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. ஒரு நாள் ஸ்டூடியோல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேமரா திருப்பி தர வராங்க. வந்தோடனே நீங்க இது மாதிரி ப்ரொபோசல் எல்லாம் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஆகிடுறாங்க. பட் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா, 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி அவங்க கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பட் நானி அவரோட நிலத்தை வித்துட்டு ஒரு ஸ்டுடியோ கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிசினஸ் டெவலப் ஆயிட்டு கொஞ்சம் வெல் செட்டில்டா ஆகுறாங்க. சோ நெக்ஸ்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நானி மிருனால் தக்கூர் கிட்ட கேட்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்றாங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு கட்டத்துல அவங்க சரி நம்மளும் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் மாசம் கழிச்சு அவங்க ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு லங் டிசீஸ் இருக்கு. நானிக்கும் மிருனால் தக்கூருக்கும் ரொம்ப வருத்தமாயிடும். ஒருத்தவங்க பேசிக்காமலே இருக்காங்க. ஒரு நாள் நானியும் மிருனால் தக்கூரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மிருனால் தக்கூர் நானியை பார்த்து சொல்றாங்க, இந்த குழந்தை பெத்துக்காமலே இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னோடனே அந்த பாப்பா இந்த ஸ்டோரி அதோட நிறுத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த குழந்தைய நானியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு பாக்குறாரு. கார்ல குழந்தைய ஏத்தி விட்டதும் மிருனால் தக்கூர் நானியை பார்த்து கேட்கறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன சொல்றாரு, அந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துறதா சொல்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மிருனால் தக்கூர் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையும் நானி இன்வைட் பண்றாங்க. பட் நானி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அவரு கோவாக்கு போயிடுறாரு. பட் அந்த குழந்தை மிருனால் தக்கூர் கால் பண்ணி இது மாதிரி நான் கோவா வந்துட்டேன்னு சொன்னோடனே மிருனால் தக்கூர் கோவாக்கு போயிடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாப்பாக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவங்க அங்க போயிடுறாங்க. இதை நானி குழந்தைக்கு பர்த்டே இருந்ததே அவர் ஒரு கட்டத்துல மறந்துடுறாரு. பட் எப்படியும் மேனேஜ் பண்ணி அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா மிருனால் தக்கூருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மிருனால் தக்கூர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மாப்பிளையும் எல்லாரும் கிளம்பி கோவாக்கு வந்துடுறாங்க. அங்கேயே அவங்களோட மேரேஜும் பண்றதா சொல்றாங்க. சோ மேரேஜ் டே வருது. நானியும் அவங்க குழந்தைய கூட்டுக்கிட்டு அங்க கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. பட் அந்த பாப்பா மிருனால் தக்கூர் பார்க்கறதுக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. நானி குழந்தைய காணும்னே அந்த மேரேஜ் எங்க நடக்குதுன்னு கேட்டு அங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பட் வந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நானிய அந்த மாப்பிளையோட தம்பிங்களும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அடிச்சிடுறாங்க. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பாப்பா மிருனால் தக்கூரை பாத்துறாங்க. மிருனால் தக்கூரோட அம்மா அவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மிருனால் தக்கூர் தான் அவங்களோட
ஒரிஜினல் அம்மான்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பாப்பா வந்து ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அண்ட் நானி இருக்கிற இடத்த தேடி வந்துடுறாங்க. மிருனால் தக்கூரும் பாத்தீங்கன்னா அந்த பாப்பாவை பார்த்துட்டு பின்னாடியே வராங்க. மிருனால் தக்கூர் நானியை பார்த்து இது மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா நான் இந்த மேரேஜ் விட்டு நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நானி வந்து அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. என்ன பாத்தீங்கன்னா மிருனால் தக்கூரும் நானி வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. பட் ஆக்சிடென்ட்டால வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாமே வந்து இரேஸ் ஆகிருக்கும். அகைன் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக நானி வந்து அவங்க கிட்ட ரொம்ப ஆஷா வந்து பேசுறாங்க. பேசிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா மயக்கம் போட்டுடுறாங்க. உடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அண்ட் மேரேஜ்ல வந்து பொண்ணு வந்து அழைச்சிட்டு வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஜெயராம் வந்து வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து உன்னோட காதலுக்கு நீ தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாங்க. ஏன்னா வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆயிருக்கும் அந்த லங் டிசீஸ்னால. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஒரு லங் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த இடத்துல வந்து டாக்டர்ஸா வந்து அந்த மாப்பிள்ளை, அவங்களோட தம்பி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிடுறாங்க. இந்த படம் வந்து அந்த பாப்பா கொஞ்சம் வளர்ந்து ஸ்டேஜில் நின்று பாடுற மாதிரி இருக்கும். அதோட இந்த படம் வந்து முடியுது. அப்பா அம்மா பொண்ணு இவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு எமோஷனலான ஸ்டோரியை ரொம்ப அழகா வந்து எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல நடிச்ச எல்லா கேஸ்டுமே வந்து ரொம்ப அழகா வந்து நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலா அந்த பாப்பாவும் வந்து ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கரண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. வில் see you on the next video. Bye.